உயிருக்கல்லவா நேசரப்பா. ஆண்டவரின் உயிரோடு உயிராய் கலந்தவரே, நன்றி சொல்லி பாடி நாள் முழுவதும் துதித்தார். எங்கள் நெஞ்சம் போதுமென்றே சொல்லவில்லை அப்பா. நடக்கும் போதும் படுக்கும் போதும் பயணத்தில் இணையும் பொழுதும் பலரோடு நாங்கள் பழகும் போதும் உங்களுடைய இனிமையான அன்புக்கு ஆண்டவர் எதுவும் நிகரல்ல. நான் மரித்த நாளாக இதோ சதா காலங்களை உயிரோடு என்று சொன்னார். எங்களுக்கு தந்த 1-2 ஆராதனைகளுக்காக நன்றி. இன்றைக்கும் கொடுத்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். உலகமெங்கும் உள்ள சகல வருஷத்துவான் ஆராதனை மகிமைப்படுகிற தேவன், இந்த வேளையில் என்னுடைய ஊழியர்காரை பாடி திரிந்து ஆராதித்த நேரத்தில் கூட இருந்து பிரசங்கத்தை தந்தவர். தொடர்ந்து பிரசங்கத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை கொண்டு எங்களை ஆட்கொண்டு நடத்தி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர ஜீவன் தந்து உணவு கொடுக்க உடை தந்து பிரயாணங்களில் பாதுகாத்து அலுவல்களில் ஆசீர்வதித்து அழகாக உங்களை ஆராதிக்க கூடி சேர்ந்தார்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கு மத்தியில் இருந்து உங்களுடைய பிரசன்னத்தில் வார்த்தைகளை அருள் ஆசீர்வதித்தாங்க. எங்களுக்கு நீ கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டாலும் சூரியனுடைய கதிர்கள் சந்திரனுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அமைதியான ஒரு ஒளியை சந்திரன் பெற்று அது இரவில் பிரகாசிக்கிறது போல உடைய அபிஷேகம் எங்கள் பாயிற்று. உடைய அழகு முகம் எங்கள் பிரகாசிக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் பாட 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 உங்களுடைய அன்பில் திருமுக பிரகாசம் எங்கள் மேல் ஒளி வீசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து முடிவீராக உமக்கு நன்றி நன்றி வதித்து நாங்கள் பாடினோம். இயேசுவை உயர்த்தினோம். நீ சாலமோடு எப்படிப்பட்டவர் அப்பா. உண்மை அனுப்பின பிதா எவ்வளவு உன்னதமானவர். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறவராக இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒரு தாய் உங்களை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஏசி 66:13 எங்களை தேற்றிக்கொண்டே இருந்தீர். பரலோகத்திலிருந்து வேதத்திலிருந்து பேசினீர். அதைவிட சமீபமாய் குமாரனை அனுப்பி ஒரு இறுதியும் கலக்க வேண்டாம் திட்டற்றவர்களாய்விடே என்று சொல்லி குமாரனை கொண்டு தேற்றினேன். அந்த குமாரனிலிருந்து போகும் பொழுது நான் வேறொரு தேற்றவாரனை அனுப்புவேன் என்று சொல்லி இம்மொன்று தேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ குடியிருக்கும் கோயில் நாங்கள் கல் கட்டடத்தில் இருக்கிற கோயிலில் மலை
மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுக்கும் போது நீ பொதுவான பிரசன்னம் தருகிறீர், வந்து வசிக்கிறீர். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில், நொறுங்கொண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் நான் வசிக்கிறேன் என்று நீரே சொல்லியிருக்கிறேன். எங்கள் பாவத்துக்காக நாங்கள் நொறுக்கி அழுது ஜெபித்து ஒப்பு கொடுத்ததிலிருந்து எத்தனையோ பிள்ளைகளை பொறுத்து மன்னித்து எங்களுக்குள் என்னுடைய அன்பினால் வாசமாக இருக்கிறேன். நீர் குடியிருந்த கோயில் நாங்கள் தான் என்று சரித்திர புருஷர்கள் சொல்லுவார்கள். நாங்களும் சொல்லுகிறோம், அப்படி குடியிருக்கும் கோயில் நாங்கள் தான். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஒவ்வொரு மகனுடைய ஆலயம். எங்களில் ஆவியாகிய தேவன் குடியிருக்கிறேன். எங்களிலிருந்து நீ சிந்தியும், எங்களிலிருந்து பாரும், எங்களிலிருந்து பேசும், எங்களிலிருந்து எல்லாம் செய்யும். எங்கள் நினைவுகள், உணர்வுகள், சிந்தைகள், செயல்கள் சகலவற்றையும் ஆகிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இடைவெளியாக வார்த்தைகளை தந்தைகளை ஆசீர்வதி பேசும் தூதுகளை அருள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருடைய சகல முயற்சியில் வல்லமை இறங்குவதாக. கண்களை கண்ணில் கத்திர மேம்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21, 22 5 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும். மத்தேயு 18 அதிகாரத்தில் உள்ள 18, 19, 20, 21, 22 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே என நம்புறதுக்கு அருகா இருக்கு. அது என்னையா பூலோகத்தில் கட்டினா பரலோகத்தில் கட்டப்படும்? அப்படி இல்லை, கட்டப்பட்டிருக்கும். அது ஆங்கிலத்தில் படிச்சு in English, Matthew chapter 18 verse 19 to 22. Matthew chapter 18 verse 18 to 22. பயந்து போட்டிருக்கு. கட்டுவீர்களோங்கிறத பில்ட் இல்லை, பயந்து போட்டிருக்கு. யூஸ் பண்ணுறது கட்டவிழ்க்கிறது. இப்போ புரிஞ்சு போச்சு நமக்கு ஆங்கிலத்தில். திரும்ப பொழுது வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்ப்போம். இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து தமிழ் வாசிங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டி வருவது பரலோகத்திலும் Lord will give you power. Jesus Christ நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பொழுது through Jesus Christ God will give us power. கொடுக்கிறார் power of God. இப்போ இந்த சம்பவத்தை ஒரு பரிசுத்தமான நம்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொருளாதாரங்களை கட்டுகிறோன்னு சொல்லும்போது அவருடைய தரிசனத்தில் தேவதூதர்கள் போய் கட்டி வைத்ததாக ஒரு தரிசனத்தை கண்டேன்னு சொன்னார். உண்மையாகவே இங்கே ஐ வில் கிவ் யூ பவர் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ல. யாருக்கு கொடுக்குறாரா? நீங்கள்னு கொடுத்த. முதல்ல எங்க யாருக்கு அப்படின்னு எங்க கொடுக்குறாரு? பூலோகத்தில். பரலோகத்துக்கு போன பிறகு அடுத்தது பூலோகத்தில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நீங்கள்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் அவன் கட்டுகிறதுக்கு ஒரு போலீஸ்காரங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், நீங்கள் 4 போலீஸ்காரங்களும் போங்க, அந்த பொருளாதார வழியை பிடிச்சி கட்டுங்கன்னு சொன்னான். ஒருத்தன் கையை கட்டுறான், ஒருத்தன் காலை கட்டுறான், தூக்கி வேண்டில் கூட கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் கட்டுவீர்களோன்னு சொன்னால் அந்த பிசாசானோட கட்டுகிறதுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியம் இருந்தால் கட்டலாம். அந்த நீங்கள்ங்கிற பன்மையில் யாரெல்லாம் சேர்க்குறாங்கன்னா குடும்ப ஜனத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க, அடுத்த சபையில் பாஸ்டர் விசுவாசிகள்,
இன்னும் 2 பேராக போனாங்க, 2 பேர் எல்லாம் சேர்ந்து அதை கட்டுகிறேன் என்று சொல்லும்போது அவர் கட்டுகிறார். அதை படிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம அவர் நாமத்தில் தான் அதை செய்கிறோங்கிறது அங்கே நாமத்தில் கூடுறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நாமத்தில் கட்டுகிறோம், அதுதான் என்ன செய்யணும், உண்மையாக விசுவாசத்தோடு செய்யணும். அனைவரில் சொல்லி போட்டு விசுவாசம் இருக்கார். இந்த ஒயினா ஹாஸ்டலில் ஒரு நேரம் இந்த ஸ்டெல்லா மேடம் சொன்னாங்க, இந்த பார்சல் கொண்டு வாங்க. அப்போ இவ்வளோ அளவுக்கு உட்கார மாட்டான், இவ்வளோ அளவுக்கு வர முடியாது, படுத்து பேசியாது இருப்பான். அப்போ கொண்டு வாங்க, ஃப்ரீ எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அங்கே போய் பெஞ்சில் படுத்து வச்ச பிறகு வருவாங்க இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா, ஐயா இங்கே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியா, அவள் பேசவும் மாட்டேங்கிறா, சிரிக்கவும் மாட்டேங்கிறா, அவளுக்கு வந்து இதான் செய்ய முடியும். டாக்டர் கொண்டு போவாங்க. டாக்டர் இப்படி என்னன்னு தெரியலன்ட்டார். எனக்கு என்னன்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம ஒரு வயிற்று வலிக்கு போயிருக்கோம், இன்னொருத்தர் நம்ம நெஞ்சு வெளியில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளையை கொண்டு படுக்க வச்சுருக்கேன், ஃப்ரீ எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ ஒரு பழைய ஸ்கூட்டர் வந்து அதில் நானே மறைஞ்சி உட்கார வச்சு நடுவில் உட்கார கொண்டு இவனை விட்டு போட்டு வேற ஒருத்தரை காட்டுறாங்க. சரி, டாக்டருக்கு வயிற்று வலினாலும் ஊசி போட்டு வேலை செய்தால் சரி, 91ஆம் சங்கீதத்துக்கு வாசி. நான் வாயும் வார்த்தையிலே சொல்லியிருப்பேன், 91ஆம் சங்கீதத்துக்கு வாசி. அது வாசிக்கிட்டே வந்து பொத்து விழுது. 2வது ஏதாவது வயங்கி விழுந்திருப்பேன். சரி, திரும்பவும் வாசி. திரும்பவும் கீழே விழுந்தது. அப்போ எனக்கு சும்மா இருக்க முடியல. அந்த அக்கினியை பார்த்து மோசை கிட்ட போனான்ற மாதிரி தலையில் கையை வச்ச உடனே கத்த ஆரம்பிச்சு, இந்த பிள்ளை விட்டு போக மாட்டேன், அந்த உயிர் எனக்கு வேணும்னு சொல்லிச்சு. இது வந்து எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேன் பாடித்திறன் கவிஞர் கண்ணதாசன். அவர் தமிழ் மொழியெல்லாம் சொல்ல காரணம், அவர் இயேசு காவியத்தை எழுதி முடித்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்துருந்தேன். அப்போ என்னென்னா, இதற்கு மருந்து கிடையாது. எலும்புக்கு சதைக்கு டாக்டர் ஊசி போட்டு காசு வாங்குவார். இதற்கு இயேசு இருந்தால் தான் எல்லாம் சரியா. உடனே போகமாட்டேன், உயிர் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லுது. எல்லாம் இடத்துல கேட்டேன், என்னங்க இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுது, இயேசு நாமத்தில் போன்னு சொன்ன, நான் வரமாட்டேன், பணமரத்துக்கு பக்கத்தில் வந்தால் நான் பிடிச்சேன்னு சொல்லுது. எனக்கு அதை மாதிரி தெரிஞ்சது. பணமரம் வந்து பக்கத்தில் யாரு, நீ எங்கேருந்து வந்த எனக்கு என்ன, நீ பேய்ப்பா ஸ்டெல்லாம் பாட்டு கேட்டேன். பணமரம் எங்கே இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. இல்லைப்பா சரி, ரோட்டு வழியை வந்து சுற்று பாதை, குறுக்க போனால் பணமரத்து பாதை, ஒத்த பாதை, இந்த ஒத்தையடி பாதையில் இந்த பிள்ளைய சாப்பாடு எடுத்துட்டு வர்றது நான் 12 மணிக்கு அனுப்பிச்சு விட்டேன். அந்த நேரம் சொல்ல சரிதான்னு சொல்லிச்சு. சரி, நீ பாதையில் போனையோ, நீ சாப்பாடு எடுத்தே தெரியாது, நீ உயிரை எடுத்து தானே இயேசு அந்த போன்னு சொன்னால் உயிர் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிச்சு. கடைசியில் பொத்து கொடுத்து போயிடுச்சு. கடைசியில் காசுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கல, பிள்ளைய திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த உடனே வீட்டில் அப்போ நினச்சிக்கிட்டாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறப்போ அங்கே உட்காந்துருக்கும்போது உபவாசம் போட்டு அன்றைக்கி ஜெபம் பண்ணால் சரியாக தவறா மாதிரி கத்தி ஓடி போய் பூரா வாசம் பண்ணுறாங்க. இருக்க முடியல, உடம்புலாம் எரியுது சொல்லி போட்டுச்சு. அப்போ அங்கே இருந்து வரும்போது ஒயின் ஹாஸ்டலில் இந்த ஹாஸ்டலை சுற்றி மற்ற பிள்ளைகளையும் பாதுகாப்பு செய்து தூதர்களோடு வேறு இணைக்கிறோம், லத்திய சக்தியை கட்டுகிறோம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து 3 நாள் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை வந்தால் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை. அந்த போன பிறகு எரியுது. இங்கே திருநெல்வேலி அங்கிருந்து வந்த பிறகு சொல்லுது, இங்கே லட்சியபுரத்துலேருந்து சொல்லுது, ஒயின் ஹாஸ்டலில் சுற்றிலும் ஆட்கள் வளர்த்து விளக்கியாக நிற்கிறாங்க, முகமெல்லாம் டியூப்லைட் மாதிரி இருக்குது, பிரகாசமாக இருக்குது, அப்படியே சொல்லுது. அவங்க முகத்தை பார்க்க முடியல, அங்கே என்னால் போக முடியல, சுற்றிலும் தேவதூதர்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லுது. அப்போ தான் நான் ஜெபித்த ஜெபத்தையே நான் மறந்து போனேன். அதுக்கு பிறகுதான் நினைவுக்கு வந்தது, நாம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு, ஒரு ஜெபத்துக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பான ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கூட கண்ணால் பார்க்கல, விசார் சொல்லுதுன்னு சொல்லி என்ன சொல்லுது கரெக்டாக. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் இருக்க முடியல, நான் போயிடுன்னு சொல்லி 10 வாசப்பட விழுந்து போச்சு. அது போன பிறகு அதுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷைகளை பேசி அது பரிசுத்த ஆவியான நிரம்பி புதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் இருந்தவர் ஒரு சரியான குடிகாரம் ஆண்கள் வழக்கை ஹீரோவிட வச்சிருந்தார். லட்சத்தை பக்கம் அவர் வந்து அவர் கூப்பிட்டு வராங்க மனைவி, ஐயா 14 நகல் போட்டிருக்கு, நாக்கு அறந்து போச்சு, பக்கத்தில் பாத்ரூம் போகும்போது முதுகில் ஒரு அடி அடித்த மாதிரி இருக்குதான்,
இந்த பிசாசத்தை வந்து நான் அங்கே போய் அவரை தள்ளி விட்டுருக்கேன். யாரை தள்ளணும்? நிதானம் இல்லாதாலும் தள்ளி பிசாசு குடிகாரன்னு தள்ளி இருக்காரு. அந்த கையில் போட்டது தான் தள்ளிக்கிறேன். நான் அவ்வளோதான் உண்மையாக போய் நான் பேச மாட்டான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது சொல்லுது, அந்நியவாசிகள் பேசுகிறது. பிசாசு அந்த மரியாதை சொல்லுது, என் மகனே இவருக்காக ஜெபம் பண்ணு, நான் சுகத்தை கொடுப்பேன். என்னடா பிசாசு நம்ம மகனேன்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு பிசாசு வச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னே பேசுறது நான் போயிருக்கேன் 10 நிமிஷம் தான் அதுக்குள்ள மகனையும் கூப்பிட்டேன். மகனை இயேசு மகனும் பிசாசு மகனாக பெரிய சந்தேகமாக இருக்காலும் அவ்வளோ குழப்பம். 10 வருஷத்துக்கு முன்னே 95 94 94 95 தான் வந்தோம். அப்போ நீ இயேசுவா நீ பிசாசாக இருந்தாலும் தெரியும், அது எனக்கு வித்தியாசம் தெரியும். சரியாச்சுன்னா நீ இயேசு ஆவியானவர்களோட பேசுறது, சரியாக பிசாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருக்கு வாய் பேச்சு நான் வந்து அடுத்த நாள் பேச ஆரம்பிச்சிட்டேன். பிறகு அவரை விசுவாசமாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு நம்பிக்கை அடைந்தார். இவனுக்கு சுகமாகி கல்யாணமாகி நல்லா உணவமானான். இந்த சரித்திரம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வல்லமையினால அந்த ஜெபிக்கிற இடத்துல ஜெபிச்சுட்டு வந்துட்டாலும் நம்ம சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை அனுப்பி இப்படி சொல்லப்பட்ட இடத்திற்கு தேவதூதர்களே செல்லுங்கள்னு சொல்றார். துஷ்டனுக்கு விரோதமாய் குரூர தூதன் அனுப்பப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கம் குரூரமானது, கொடியது. தாசன் உள்ள போறார் சிங்கக்கவியுள்ள, அவர் சிங்கக்கவியில் போட்ட நேரம் இத்தனை மணிக்கு போட போறாங்க, நீ அதுக்கு முன்னக்கூடி உள்ள போய் இருக்கணும்னு சொல்லி மிகாவேல் தேவனுக்கு சொல்லிட்டார். மிகாவேல் தேவன் உள்ள போய் சிங்கத்துக்கு பக்கத்தில் நின்று சிங்கம் வாயெல்லாம் அடைச்சு போச்சு. கடைசியில் பார்த்தா தானியேல் காக்கப்பட்டார். தேவன் நமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு சொல்லி 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு தானியேலுக்கு மாத்திரம் தூதன் அல்ல, நமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்னு சொல்லும்போது விசுவாசிகளாகி நமக்கும் அப்படி இருக்கிறது. மாத்திரமல்ல, பயந்த கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த ஒருவரை அற்பமாக எண்ணாதிருங்கள், ஏனெனில் அவரவருடைய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவதூதருடைய பணி இருக்கிறது. ஒரு மோசே மரித்த போது அவன் சரீரத்தை குறித்து சாத்தான் தர்க்கம் பண்ணினான். மிகாவேல் வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு ஒரு சரீரத்துக்கு பாரா போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி ஒரு யாக்கோபு அங்கே ஜேக்கப்ஸ் லேடர் அங்கே படுத்திருக்கும் பொழுது ஏறுகிற தூதர்கள்லாம் பத்திரமா இருக்கிறான்னு சொல்றாங்க. இறங்குகிற தூதர்கள்லாம் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை ஒரு இஸ்ரவேலின் சந்ததியாய் கண்டார். ஆகவே 1000 குறை இருந்தாலும் அவன் வாழ்க்கையில தகப்பனை ஏமாற்றி, மாமனாரை ஏமாற்றி, உடன் பிறந்த சகோதரனை ஏமாற்றி 20 வருஷமா தசமபாகம் கொடுக்காம ஆண்டவரையே ஏமாத்தலாம். ஆனா எல்லாம் அவனுக்கு லாபமா வந்ததெல்லாம் ஒரு நிமிஷத்துல நீர் என்ன ஆசீர்வதித்தாருடைய விடமாட்டேன்னு யாக்கோபு ஆற்றங்கரையில கதற வேண்டியதாகி போச்சு. காரணம் என்னன்னா, ஒரு மனைவிக்கு 2 மனைவி. அன்னைக்கு அவனுக்கு ஆசைப்பட்டு நிற்கணும். 2 மனைவிக்கும் பிள்ளைகள், பிறகு ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு எல்லாம் பின்னால் வருது. பெரிய ஒரு பண்ணையாரா இருக்கிறான். ஆனா என்ன சொல்றான், நீர் என்ன ஆசீர்வதித்தாருடைய விடமாட்டேன். ஏன் சொல்றான்னா, ஆரம்பத்துல பல வருஷத்துக்கு முன்ன போட்ட அண்ணன்கிட்ட போட்ட சண்டையினால 400 பேரோட அவன் வரலாங்கிற செய்தி வந்துருச்சு. இப்போ கண்ணுக்கு அழகான மனைவி ராகில் இருந்தென்ன, அடுத்தது கண்ணுக்கு விரும்பாட்டியானவனுக்கு பிடிச்சி கெட்டதை வாழ்ந்து ஆகணும் அந்த லேயாக இருந்தென்ன, 2 பக்கம் பட்டாளம் பிள்ளைகள் இருந்தென்ன, படபடையா ஆடு மாடு இருந்தென்ன, ஓஹோன்னு இருக்கிறேன்னு என்ன சொன்னாலும் அவன் வாழ்க்கையில அவன் பயந்து போயிருக்கிறான். 400 பேரோடு ஏசா வருகிறான், ஒன்று போடுவானேன்னு சொல்லும்போது அங்கேதான் அந்த வசனம் வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஒரு வேதனை கூடி போச்சு. அதனால நான் ஏமாத்திக்கிட்டேன் சகோதரன்கிட்டேன்னு சொன்னது தப்பிச்சுக்கிட்டாலும், மாமனார்கிட்ட ஆடு முயற்சி பகலில் போனதையும் இரவில் திருட்டு போனதையும் பகலில் இரவில் மிருகங்கள் கொண்டதையும் பகலில் திருட்டு போனதையும் வாங்கிக்கிட்டாலும் பகலில் தூங்கியிருக்கான். அதில் ஏமாத்தி இருந்தாலும் தகப்பனார்கிட்ட போய் ஆட்டுக்கறியை வேட்டைக்கறி அம்மா சமைச்சு கொடுத்து நான் தான் அண்ணன் நான் தான் ஏசான்னு ஆட்டுக்கோளை போதுக்கிட்டு ஏமாத்தி ஆசீர்வாத பேச பாகத்தை வாசி
போட்டு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். பரவாயில்ல, தசமமாக கொடுக்காட்டி பரவாயில்ல, என் பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் வந்து பிள்ளைக்கு சுகமாகி போச்சு, எப்படியோ பேங்கில் கொஞ்சம் காசை போட்டு வச்சிருக்கிறேன், என் மகனை நீ வட்டி முதல்ல சேர்ந்து டாக்டர் கொடுப்பேன், அந்த நேரத்தில் பாசத்தை வந்து ஜெபம் பண்ணால் அப்படி சுகமாகும், இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகிறது போகும். சின்ன சின்ன தசமபாகத்தை கொடுத்தாலே கொடுத்துருப்பானா, அதுவும் கொடுக்கல. 20 வருஷம் தசமபாகம் என்னாச்சு? ஆண்டவரையே ஏமாத்தின பாவி கடைசியில் பார்த்தா எல்லாம் வட்டியும் முதல்ல சேர்ந்து மாட்டிக்கிட்டான். எப்போ வந்து நிற்கிது? ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில். இது என்ன பாடம் அமைதுன்னா, ஏமாத்திக்கிட்டேன் கெட்டிக்காரன்னா, கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தான், பிறகு நீ வட்டியும் முதல்ல சேர்ந்து வாங்கி கட்டணும். அதனால ரட்சிப்பா ஒழுங்காக கத்துற தன்மையில் ஆறாரு, மனசான எடுத்தியா சபையில் வந்து ஒழுங்காக ஆறாரு. அடுத்தது பரிசுத்தாவி பற்றியா ஆவியோட உண்மையோட ஆறாரு. நல்ல ஒரு வருமானம் இருக்கா, ஒழுங்காக 10ல் ஒரு பங்கு தசமபாகத்தை ஒழுங்காக கொடு, இல்லைன்னா வட்டியும் முதல்ல சேர்ந்து டாக்டர் கட்டுவேன், அல்லது கட்டிக்கிற மருமகன் வந்து உன் பிள்ளைய உதைப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னால் உனக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுபவத்தில் நிறைய சொல்லி அதிபர் பார்க்குறோம். ஆனால் நான் கட்டிக்கிறேன், பரவாயில்ல, நான் ஆண்டவர் ஏமாத்தினாலும் என் வேலை நடக்கத்தான் செய்யுது, எத்தனை ஆபத்துலையும் காக்கத்தான் செய்கிறாரு, எப்படியாவது வண்டி ஓடுது, மகனே ஜாக்கிரதை, மகளே ஜாக்கிரதை, ஆண்டவர் ஏமாத்துறேன், ஆண்டவர் ஊழியமே செய்தாலும் சரி, எத்தனை உபகாரம் செய்தாலும் சரி, உன் தசமபாகத்தில் உண்மை இல்லைன்னா உன் சேப்டர் வந்து மொத்தமாக மாட்டிவிடும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கொண்டு அழகாக போதிக்கிறார். ஆனாலும் அவனை தூதர்களை கொண்டு காத்தார். ஏன்னு கேட்டால் தூதர்கள் கொண்டு தான் காத்தார. ஏனில இத்தனை தேவதூதன் இறங்கி வந்தான், உனக்கு என்ன தரிசனம் கிடைச்சி என்ன பண்ண? நீ உண்மை இல்லை. அதனால அவன் வந்து ஒரு பக்கம் சமாதான சந்தோஷம் இல்லாத ஆசீர்வாதம் வச்சிருந்தான். உண்மையா இஸ்ரவேல் என் பேர் யாக்கோபுன்னு சொன்ன உடனே இஸ்ரவேல்னு மாற்றி அவனை உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சார். அருமையான சகோதரனை கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரியை கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் உண்மை, வேதவாசிப்பு தியானத்தில் உண்மை, சபைக்கூடி வருதலில் உண்மை, அது மாத்திரமல்ல தசமபாகம் காணிக்கையில் உண்மை. அந்த உண்மையில நீ சரியா இருந்தா இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட மாதிரி ஞானமாக நடந்தாலும் ஏகப்பட்ட பணத்தை மொத்தமாக நீ அநியாயமாக இழக்க வேண்டியது வரும். அதனால் படிப்படியாக ஒழுங்காக உண்மையாக இருந்தா உனக்கு ஆண்டவர் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதுதான் யாக்கோபுக்கு படிக்கிற பாடம். அந்த யாக்கோபுக்கும் தேவதூதர் துணை இருந்தது. அவன் வாழ்க்கையிலோ உண்மையாய் வளர்ந்திருக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் தேவதூதனுடைய பாதுகாப்பு இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது கட்டப்பட்ட ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொன்னேன். எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் இருந்து கட்டணும். நீங்கள் எதை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கும். கட்டமைக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் அந்த போலீஸ்காரனே திருடனா இருந்தா அவன் என்ன செய்வான்? இதாடா ஒரு 100 ரூபா வாங்கிப்பா, நீ பெரிய நோக்கிய தொப்பியை கலத்திடுவேன், சட்டையை குடிச்சிருவேன், நீயே திருட, நீ என்ன என்னையை பிடிச்சி கெட்டவாருன்னு கேட்டுருவோம். அல்ல, அப்போ வாய் பேச முடியாது. உண்மையான போலீஸ்காரனாக இருந்தால் கட்ட முடியும். அதனால இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற, இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு ஒரு மாஸ்டர் சொன்னார். வேட்டையை பிடிச்சி உறிஞ்சி விட்டுட்டு பிறகு நீ யாரும் எனக்கு தெரியாதா, என்னையவா கட்டுற, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு முறையெல்லாம் சொல்லி போட்டு மாஸ்டருக்கு ஒரு இல்லை. அதனால மாஸ்டராக இருக்கிறது பெருசு இல்லை, விசுவாசியாக இருக்கிறது பெருசு இல்லை. சாத்தானுடைய விஷ ஊசி உனக்குள்ள ஏறக்கூடாது. நீ பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறாயா, உண்மையாக இருக்கிறாயா என்றுதான் ஆண்டவர் எல்லாரையும் கேட்கிறார். அதில் சொல்லுவோமா? ஆகையினால் பரிசுத்த ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒரு இடத்துல வயக்காட்டில் காட்டு பாதையில் நிறையா வைக்கோல்களை புதிய கொண்டு போனாங்க. கொண்டு போகிற நேரத்தில் முன்னால் உள்ளவன் பாட்டு பாடினா முன்னால் உள்ளவன் பாட்டு பாடுவான். பாட்டு பாடிக்கிட்டே போகும்போது நான் பாம்பு கடிச்சிட்டு ஒரு அகற்றி இறங்கி ஓடி வந்து ராத்திரி ராந்தர்களுக்கு தான் அது பாட்டு வண்டி கட்டு தொங்கியிருக்கும். அது இருட்டு நேரத்தில் ஓடி வந்து டக்குன்னு அந்த பாம்பு கடிச்ச இடத்துல அப்படியே பாய வச்சு காப்பி ரத்தத்தை உரிச்சிட்டு ஏதோ ஒரு மரம் தான் சரியாக போச்சு. இவனும் தூக்கிட்டு அந்த விஷத்தை உரிச்சு, என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய கேட்கும்போது சொன்னால், நான் இதுக்காகவே சில ஆயத்தமாக இருப்பேன், என்
பல்லில் பொண்ணு கூட சுத்தம் கிடையாது. என் பல்லுலாம் சொத்தை இல்லாத நல்ல பல்லு, சொத்த பல்லு இருக்க விஷம் உள்ள போயிடும். அப்படியே சில வேலைகளில் சின்ன சின்ன கேப் இருக்கிறத நிரப்படி ஒரு பச்சை இருக்குது. அந்த பச்சை இலையை எப்பவும் வச்சுருப்பேன். அந்த பச்சை இலையை சமைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் கூட அதில் பாதுகாப்பாயிடும். அதை சமைச்சிக்கிட்டு நான் உறிஞ்சிட்டு துப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் செய்யாது. என் வாய் சரியில்லைன்னா பாம்புடைய கடிவாயை நான் கடிக்க முடியாது, அடுத்தவனை காப்பாற்ற முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு மனுஷனோட பரிசுத்தம் வாழ்க்கையில் இல்லைன்னா விசுவாசம் பரியாசம் பண்ணி போடும். இப்போ ஒரு விசுவாசம் வந்து போனவார் என்னை தள்ளிக்கிட்டே வந்துருந்துச்சு. இதை தள்ளிக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத சொல்லுன்னா என் உடம்பெல்லாம் நோக்குது, முறுக்கி முறுக்கி அடிக்குது அப்படிங்குது. சரி, என்ன செய்யணும்? கொரோனா வைரஸ் காலத்தில் தொடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கான். உடனே நான் தொட மாட்டேன், ஆனால் உன்னை விட மாட்டேன். போ ஒன்று அப்படி ஆடி தானே போயிடுச்சு. தானே வந்து தானே போயிடுச்சு. சட்டம் தொடாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் தொட்டுவார், அவர் விட்டு வச்சிட மாட்டார். பக்கத்துக்கு செய்யணும் கொடுக்குற அந்த 10 நாள் விசுவாசம் போன்ற மொழியை இந்துக்கள் பற்றியில் நடந்தது. அதனால நம்மள்கிட்ட பரிசுத்தம் மார்க் 1 படிக்க வேண்டாம். மார்க் 1 அதிகாரத்தில் ஜெபாலயத்தில் இருக்க ஒரு விசுவாசம் நடக்கும். ஜெபாலயத்தில் போயிருக்கும்போது அங்கே ஒரு விசுவாசம் நடக்கும்போது நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு விசுவாசம் ஓடிச்சு. விசுவாசி இயேசுவை குறித்து காட்சி கொடுத்தது. ஆகவே அதிகாரத்தை குறித்து பேசும்போது நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், நீங்கள் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அவிழ்க்கப்படும் சொன்னால் அந்த கட்டுகிறதுக்கும் கட்டவிழ்க்கிறதுக்கும் அந்த ஒரு போலீஸ்காரன் பராக்கிரமசாலி கேப்பபிள் பெர்சனா இருக்கிற மாதிரி நமக்குள்ள அவன் சக்தி வாய்ந்தவனா இருந்தா கூட சரிதான் நீயெல்லாம் போலீஸ்காரனாலும் கேட்குற மாதிரி இருந்தால் கல்ல முன்னால் இவன் வந்து பணிஞ்சுதான் நிற்கிறேன். இவன் ஒரு நல்ல ஒரு உண்மையான தைரியத்தில் நல்ல ஒரு சரியான போலீஸ்காரனாக இருந்தா நீ என்னடா நீ சொல்ல முடியும், நான் சரியான ஆள் தான் சொன்னான், அவனை டக்குன்னு கட்டி கட்டில் போட்டுடலாம். அது மாதிரி அதிகார வல்லமையோடு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் எங்கேயோ அந்த வல்லமை விளங்கும், வல்லமை எங்கேயோ அந்த பரிசுத்தம் இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் சொல்லுவோமா, அவர் our Lord Jesus Christ will give us power. முதலாவது பாயிண்ட், the Lord will give us power. அதை give us powerனா உனக்கு சொல்லலை, உங்களுக்குன்னு சொல்லியிருக்கு. அதில் சொல்லுவோமா, எல்லாரும் சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே, எங்கள் தமிழ்நாட்டின் மேலே, சென்னை பட்டணத்தின் மேலே, எங்கள் குடும்பங்களின் மேலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் விரோதமான சூழ்நிலைகள் மேலே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, படிப்படி ஆவிகளை அனுப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். கல்வாரி ரத்தத்தின் கீழே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்த ஜெயத்தோடு இந்த வேளையில உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எங்கள் உலகமெங்கிலும் உள்ள நாடுகளிலே, எங்கள் இந்திய தேசத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் சென்னை பட்டணத்தில், அதில் தான் ஒருமனம் வேணும். நீங்கள்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லா அந்த கால சக்திகளையும் கட்டுகிறோம். ஆண்டவரே வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். கரங்களை தட்டி கட்டுறமாய் கொடுத்தோம். அந்நிய வாசிகளை பேசி கத்துறமாய் கரங்களை தட்டி கட்டுறமாய் கொடுத்துருங்க. அந்நிய வாசிகளை பேசி ஆதிகள் The Lord Jesus Christ will give you power. Give us power. Power of God. பூலோகத்திலே கட்டுவது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது சில நாட்களிலே அந்த தெரியலை செய்யலாம். ஏற்ற வேளையிலே தான் இந்த ஏற்கனவே ஜெபித்த ஜெபம் தான் ஏற்ற வேளையிலே இவ்வளவு விடுதலையை கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு செய்தார்னு சொல்லலை. நான் இன்னும் கற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், they may be minority, but in front of this world majority, through our minority groups
through my minority groups. I want to glorify my name through my peoples. இந்த பெரிய சமுதாயத்தின் மத்தியிலே சிறுபான்மையான ஜனங்களை கொண்டு நான் என்னுடைய நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலே ஜனத்தில் சிறுமையானவர்கள் என்றுதான் நம்மை தெரிந்து கொண்டார், அன்பு வைத்தார். ஆகையினாலே நாம் இன்று என்ன செய்ய வேண்டும்? பெரும்பான்மையான உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நான் சிறுபான்மை என்று சொல்லி சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாயினாலே அவர் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த வல்லமையை கட்டுகிறேன், கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லி அதை பயன்படுத்தணும். கை நிறையா பணம் இருந்தாலும் கை நிறையா பணம் இருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்து இந்த பொருளை கொடுன்னா வரும். கையில காசு, வாயில தோசை. ஆனால் தோசை கூட, இட்லி கூட, வடையை கொடுன்னா அந்த கொடுத்துலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த பில்லை கொடுக்குறோமோ, பணத்தை கொடுக்குறோம், அப்போ தான் பொருள் வரும். ஜவுளி கடையில் வாங்கும்போது நான் பில் போட்டாச்சு, பில் கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறான். துணிமணியை கட்டிட்டு வச்சாச்சு, நம்ம பார்சல் கண்டுன்னு பார்த்தாச்சு. சரி அருமையாக இருக்குல்ல, தூக்கிட்டு போக முடியுமா? எல்லாம் அங்கே இருக்குதாங்க. உடனே போய் பில்லை கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஆண்டவருக்கு கிருபைப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் அதை பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அந்த ஏரிக்கைகளை சர்ச்சை இருக்கும்போது ஒரு அம்மா ருத்ரன் சர்ச்சை சேர்ந்தவங்க அரகர பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு பரியாசம் பண்ணாங்க நம்மளை. அவங்க ருத்ரன் நான் பெந்தகோஸ்து இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவ மட்டும் கொடுத்து மலிவாக போச்சு. கடைசியில் நான் என்ன செய்கிறது? ஆண்டவரை நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி விசுவாசமாக இருந்தேன். யோனா கொட்டாய்க்குள்ளேருந்து வெளியே தேசத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் கொட்டது போட்டு உட்கார்ந்தான். அன்றைய பண்ணதுக்கு விரோதமாக அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்ப்போம். நானும் கொண்டாடுள்ள அன்றைக்கி சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திருப்பி சூழ்நிலை இருக்கிறேன். திடீர்னு அந்த ருத்ரன் அம்மாவுடைய மகன் தம்பி எல்லாம் பேக்கிற முடியாது. அவன் பிள்ளைய எடுத்து கால் ரெண்டையும் பிடிச்சி அப்படியே தூக்கி அடிச்சிட்டான். தூக்கி அடிச்சான்னா துணியை துவைச்ச மாதிரி காலை பிடிச்சி அடிச்சிட்டான். சின்ன பிள்ளை மூஞ்செல்லாம் அடிச்சு ரத்தமாக சரி போச்சு. பார்த்தேன் எனக்கு ஐயோ அது கிடைக்குமா அந்த சந்தேகம். கண்ணால் பார்த்தேன், கண் எதிரில் பார்த்தேன். ஆனால் கூடாரத்துக்குள்ள இருந்த அப்போனா மேலேயும் ஓலக்கூரை, சைடில் மறைக்கிறது ஓலக்கூரை. அப்படிப்பட்ட இடம், ஒரு புறம்போக்கு இடம். அந்த இடத்துல இருக்கேன். அப்போ வெளியே போகக்கூடாது, இந்த நேரத்தில் முடியாத போய குழந்தையே போட்டான். என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஆட்கள்லாம் கூடி உள்ள பாஸ்டர் இருக்கார். அவங்க குழந்தை சுமன்னு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த சகோதரியாரும் சபையோடு பின்மாறி போன சகோதரி. இப்போ ராசியாக இருக்கா இவங்க ஜெவனு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் எனக்கு கேட்ட செய்தி எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு இப்போ கூப்பிடுவாங்க. அந்த சகோதரி சொல்லிட்டாங்க. இப்போ உள்ளே கொண்டு வந்தா அவங்க புருஷங்காரன் அவர் என்ன சார் என்ன செய்ய தெரியல அப்படிங்கிற. அப்போ நானும் பார்த்து சரி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஒரு நேரத்தில் அரவர பைபிளை தூக்கி வந்தான்னு சொன்னீங்க. மன்னிப்பு கேட்க போகுது. மன்னிச்சிருக்கையா சரி உலகம் ஜெபம் பண்ணால் ஆறு கோயிலுக்கு கத்தி பிசாசு போய் பொத்துன்னு விழுந்தான். நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி இங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நீ எப்படி வந்தே வந்தது வேற, நீ சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த வீட்டில் ஜேம்ஸ் இறந்தாரு. கொஞ்சம் சோதனை கொடுத்து நான் தான் பிரசவம் பண்ண போனேன். அப்புறம் அற்புதத்தை அங்கே செய்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் சில பிரச்சனைகளை எதிர் வீட்டிலேயோ அக்கம் பக்கத்திலேயோ பார்க்கும்போது தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதாவது மிட்டாய் வாங்கி கொடுத்துக்கிறது இல்லை. தேவனுடைய வல்லமை அவங்க காணும்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி விடுவார். அதில் சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அவர் கிரியைகளை ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போ 4 சொல்லுவோம், நான் சொல்ல முடியாத இடத்துல நேரம் இல்லை, இவ்வளோ சொல்லி நினைக்கிறேன். அதனால் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாள் தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபோல் 3 நாள் முழுவதுக்காக செய்தார். பயங்கரமான காரியம் இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்தம் அது நமக்குள் இருக்கும் பொழுது அது கிரியை செய்ய சற்று தருணம் கொடுக்க வேண்டும். நான் வர வேண்டிய பணம் வராமல் நடந்திருக்கலாம், விரோதமாக பேசுகிறது விரோதித்திருக்கலாம். சில காரியங்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும்.
கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த வீட்டுக்கு விரோதமாக, அந்த மனுஷனுக்கு விரோதமாக, அந்த சூழலுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை கட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். இல்லையா? அது ஏற்கனவே ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் புருஷன் உருப்பட்டு அக்னியில் வேலை செய்து வர்றாரு, பகலை சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு, இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுறீங்களே. அப்பெல்லாம் பிரசங்கம் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா 1:30 மணி 2 மணிக்கு போகும். இன்னும் உட்காந்து கேட்பாங்க. அந்த நேரத்தில் அவர் அப்போ தான் தூங்கும். சரிம்மா, ஏதோ வாரத்துக்கு வருங்க, எனக்கு வேணா தூங்க வேண்டியதான வீட்டுக்காரங்க. என்னைக்கும் ஒருத்தருக்கு தேவைன்னு நினைப்பேங்கம்மா, ஒருத்தருக்கு என்னைக்கும் தேவை பக்கத்தில். அதெல்லாம் பிரச்சனை வச்சுக்கூடாது. எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களுக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. வயிறு மாட்டோம்மா, உடனே என்னடா சோதனை சொன்னா கேட்க மாட்டேன்னு நான் போயிட்டேன். அடுத்த நாள் சரியான மழை. இங்கே செங்கலை தான் தூக்கி போட்டு வச்சிருக்கு, நான் வச்சிருக்க செங்கலை தான் தூக்கி வலிக்கு போட்டு வச்சிருக்கு. அந்த வழியில் அப்படி காலை வச்சு அந்த அம்மா போகுது, பொத்துன்னு விழுது, சரியான விழுது, நல்லா வளர்த்தி எப்படி இருக்கான் மறைஞ்சாச்ச மாதிரி பொத்துன்னு விழுந்துச்சு. நான் தான் நினைக்கிறேன், போய் கையை பிடிச்சி தூக்கி பார்த்துமா எழுந்துருங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துருக்குறது ஒன்றுமே இல்லை. அண்ணன் என்னைக்கும் ஒருத்தருக்கு தேவைன்னு சொல்லிட்டு முந்தின நாள் அடுத்த நாள் நிறைய போச்சு. இது ஒரு எத்தனையோ சம்பவங்கள். அதனால கடைசியில் இந்த அம்மாவுக்கு எனக்கு வாயும் பேச, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்மோடு ஒரு தூதர் இருக்கிற அவர் பெரியவர். அதனால உங்களுக்கு ஒரு சக்தியும் மேற்கொள்ள முடியாது. வண்டியில் போகும்போது கூடவே தூதம் வரலாம், மெதுவாக போனாலும் ஃபாஸ்ட்டாக போனாலும் கூடவே தூதம் வரலாம். அர்த்தம் உங்களோட தூதனை வச்சிருக்காரு. வர்றவனுக்குள்ள இருக்கிற பேய் விலகிட்டு அமைப்பு மோதலாம். சரியா அப்படி வராமல் சரியா வராட்டி சரியா போக சொல்லுவார். நம்மளோட தேவன் இருக்க வேணும், தூதர் இருக்க வேணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பேசுகிறது, பேசுறது ஆண்டவன் கட்டிட்டு தான் சாதான் கட்டிட்டு இருக்கிறான். வழிமறியின் ஆவிகள், ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகள், எல்லை விசுவாசங்களை கட்டுகிறேன்னு சொல்லணும். தெரியாத காலத்தில் நம்ம எத்தனை துன்பத்தை அனுபவிச்சுட்டோம், எப்படி இல்லாமோ இருந்திருப்போம். நானும் தான் நீங்களும் தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும்னு சொல்லும்போது முன்னாலே இப்படின்னா ஏன் நடந்ததுன்னு கேட்கக்கூடாது. இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எப்படி நடந்துக்கிட்டணும்னு தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் வில் கிவ் யூ பவர். அவர் உனக்கு வல்லமையை தருகிறார், அதை பயன்படுத்தணும். இதான் 18ஆம் வசனம். 19ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம் தயவு செய்து. எல்லாரும் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமுனைப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு இட் வில் பி சாங்ஷன்ட் ஃப்ரம் ஹெவன். யாக்கோபு 1:17 படிக்கும்போது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வளமும் வளத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிற்கு இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் மாறுதலுமான நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே it will be sanctioned from heaven whatever you ask. You can't make everything, you can ask everything. Our heavenly Father, our Lord is providing God. The Lord will give you prosperity. முதலாவது சொன்ன the Lord will give you power. இரண்டாவது Lord will give you prosperity. He makes everything in your life prosper. அப்போ என்ன செய்யணும்னா அந்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, புருஷன் சொல்கிறாரு நம்ம கெட்டுன மாதிரி ஆளா இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற, மனைவி சொல்கிறாங்க வேலைன்னா வீடே வேண்டாங்க, நம்ம தனியாக வீடு இருக்கணும், ஒரு தோட்டம் இருக்கணும், 2 பெட்ரூம் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், தனியாக வீட்டுக்குள்ள ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும், வெளியே பாத்ரூம் இருக்கணும், பார்க்க ஒரு 2வது இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், கெட்டுன மாதிரி வாங்கணுங்கிற புருஷன் சொல்கிறாரு. நானே வாங்கி நானே வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒரு பக்கம் வாங்கி கட்டணும், ஒரு பக்கம் கெட்டினதை வாங்கணும். இதுக்கு பேர் ஒருமனம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 2 பேரும் ஒருமனப்படணும்னு சொன்னால், தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறேன்னு சொன்னால் ஸ்டில் இன்னும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கல. இப்போ பிளான் பண்ணுற நேரம். முதல்ல பிளானே பண்ணாமல் எப்படி ப்ரே பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ப்ரே, ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் ப்ரே, தேர்ட் ப்ரொசீட். முதலாவது ஜெயி, 2வது என்ன செய்யுது? முதலாவது பிளான் பண்ணு,
ரெண்டாவது ப்ரே பண்ணு, மூணாவது ரெப்ரஸி செயல்பட ஆரம்பி. அதைத்தான் சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற, என்ன வேண்டிக் கொள்ளலை, வேண்டிக் கொள்றதுக்கு முன்னையே இவரை செல்வராஜுடைய கருத்து சிஸ்டர் நிர்மலா அப்படிங்கிறாங்க. கணவரைய கணவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவி கையை பிடிக்கிறார், அல்லது நான் என்னுடைய மனைவி கைப்படி மனைவி கையை பிடிக்கிறார். பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி காரியத்தில் வசனத்தின் படியாக இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு ஒரு ஜெபிக்க பழகிறோம். அது ஒரு நாளில் வருதோ, ஒரு மாதத்தில் வருதோ, ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி 25 வருஷம் கழிச்சு வருதோ தெரியாது. எந்த காரியத்துக்கோ, வீடோ பிள்ளையோ கல்யாணமோ வர வேண்டியதோ, நடக்க வேண்டியது, தீர வேண்டியதோ, மாற வேண்டியது, ஏதோ ஒன்று, எந்த காரியம் மாற்ற வேண்டாம். அதுதான் சொல்லி எந்த காரியத்துக்கு வந்து ஆகிடும் ஒரு மனம் போட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற நேரத்தில் மகா பண்ணுறாரு, மகா ஒன்று சொல்கிறார், மகா வர்றா, மகா ஒன்று சொல்கிறார், நீ முழக்கார் பண்ணிரு, சரி எப்படி செய்திருக்கு. ஏசியா 32:18 என் ஜனம் சமாதான தாம்பரங்களிலும் பீஸ்ஃபுல் லொகேஷன், அடுத்து நிலையான வாசஸ்தலங்கள் பெர்மனன்ட் லொகேஷன், அமைதியாக தங்கள் மரியாதை குவைட் பிளேஸ், இதையும் கொடுக்குறாரு. சரி இதை படி ஜெபம்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும், எல்லாரும் சேர்ந்து ஏச 32:18 படி இதுதான் பிளான். அடுத்தது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரே. சார் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும்போது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், இன்னொரு காரியம் நினைச்சேன், நானும் அதை தான் நினச்சேன், நானும் அதை தான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி காரியம் வந்து கம் டு பாஸ் சக்ஸஸ். இதான் ரகசியம். அது நாளும் ஆகலாம், வருஷமும் ஆகலாம், சீக்கிரம் நடக்கலாம். அது மண்ணாக்கிட்டு விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய மாம்ச பிரகாரம் சரீர பிரகாரம் விஷயமா இருந்தாலும் சரி, அது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வாட்டவர் இட் மே பி. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் பிளான், செகண்ட் ப்ரே, தேர்ட் ப்ரொசீட். இதைத்தான் சொல்றாரு. எந்த காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர், அம்மா அப்பா அல்லது அப்பாவும் மகனும் அல்லது அம்மாவும் மகனும் அல்லது பாஸ்டரும் விசுவாசியும் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் பேதுரு யோவான் 2 பேரும் ஒருமனப்பட்டிருந்தால், 2 பேர் ஒருமனப்படாதிருந்தால் ஒன்றாய் நடந்து போவார்களோ? அப்போ கண்டினியூஸ்லி நீங்கள் வாக்கிங் அண்ட் டாக்கிங் எல்லாத்திலையும் ஒருமனம், ஒன்னஸ் தேவை இருக்கிறது. அதை பிளான் பண்ணுறதுக்கு ஒன்னஸ், ப்ரே பண்ணுறதுக்கு ஒன்னஸ், ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒன்னஸ், செய்கை கொண்டு வர ஒன்னஸ், இதெல்லாம் இருக்கிறது தான் சொல்கிறார். அப்படி என்ன செய்யுதுன்னா, the Lord will give you prosperity, the Lord will make every part of your life brings prosper. அவர் வெற்றியை கொண்டு தருகிறார். ஆகவே எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் அது என்ன செய்யுமா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உண்டாகும். என்ன சொல்லுவோமா, அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, தாத்தா சொத்து சேர்த்து வைக்கல, நானும் ஒரு சின்ன சம்பளம், என்ன செய்யறது, அதான் மனுஷன். அது எர்த்லி தாட் அண்ட் எர்த்லி திங்ஸ். ஆனால் ஹெவன்லி பவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உண்டாகும். எனக்கு ஒத்தாசைகள் மருந்துகளுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கருத்திடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். பாலிங்கிச்சோ எனக்கு ஒரு டீ கூட்டில் எனக்கு ஒரு டேபிள் வேணும், டீ கூட்டில் வந்து எனக்கு ஒரு பீரோ வேணும், டீ கூட்டில் கட்டில் வேணும் கேட்டார். பார்த்து சொன்னாங்க, இவர் இருக்கிற இருப்புக்கு டீ கூட்டை எதாவது கிடைச்சதை வாங்கி ஆகணும். இல்லை அதான் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்ட சிரிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா டீ கூட்டில் பீரோ டேபிள்லாம் வந்து இறங்குது. பார்த்தா ஃபாரினுக்கு போகிற ஒரு குடும்பம் தென்கொரியாவில் மாஸ்டர் உங்களுக்கே வச்சுக்கலாம். கேள்விப்பட்டவங்க கிடையாது, கேள்விப்படாதவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க கரெக்டாக. அப்போ நம்முடைய ப்ரேயரை ஹியர் பண்ணி எங்கேருந்து ப்ரொவைட் பண்ணவருக்கு தெரியும். அதனால ஹெவனில் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்ன மாதிரி நாட் ஒன்லி மேரேஜ், எவ்ரிதிங் நமக்கு வாழ்க்கையில் அவர் தான் ப்ரொவைட் பண்ணுறார். ஆகவே தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் நம்ம சிறப்பானதை தெரிந்தெடுத்து கொடுப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் வேணுங்கிறத தைரியமாக குறிப்பிட்டு கேட்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அதவர்களுக்கு உண்டாகும்னு சொன்னால் நியூ ப்ரொடக்ஷன் அங்கிருந்து வரும். அவர் அங்கிருந்து சாங்ஷன் பண்ண பிறகு அவருடைய தூதர்கள் நமக்காக பணிபடை ஆவிகள் அதை வாய்க்க பண்ணுவார்கள். அதனால சொல்லுவோம், சபையிலிருந்து இந்த கூரை சர்ச்சை அந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கும்போது ஓலம் சீட்டு போட்டு சின்ன சர்ச்சா இருக்கும்போது 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டேன். என் மனைவிட்ட பட்டப்பாடு நான் எனக்கு தெரியும். 1 லட்சம் எப்படி கொடுப்பீங்கன்னு 1 லட்சம் அக்கௌண்ட் இருக்கா ஜனக மத்தியில் சொல்லி போட்டீங்கள, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு மனசில் போட்டுன்னு விருப்பம் சொல்லி போட்டேன்.
கடைசியில் பார்த்தா சபைக்கு அற்புதம் நடந்து 3 லட்சத்தை கொடுத்தார். நிறைய சொல்லுவோம் 3 லட்சம் கொடுத்து அற்புதம் செய்தார். விசுவாசம் பேசும்போது அந்த விசுவாசத்தில் உண்மையான ஒரு வாஞ்சி இருக்குமானால் எங்கேயாவது கோட்டையை உடைச்சி கர்த்தர் செய்து கொள்வார். உண்மையானவர்களே, நம்முடைய கையில் பணம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, காசு இருக்கிறதா என்பதல்ல. இயேசு இருக்கும்போது அவர் பேசும் வசனத்திலே நம்முடைய விசுவாசம் அங்கே காணப்படும் பொழுது ஆபிரகாம் போகிற இடத்து என்னன்னு தெரியாமலே போனானம்மா. நான் போகிற இடம் தெரிஞ்சுதானே போனோம், இந்த வீட்டில் பேசுறதுன்னு சொல்லி ஒரு காசும் இல்லாமல் பேச போனோம். 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்தில் பேசி வீட்டை சொந்தமாக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த இடத்த பொருத்தனை பண்ணி விற்று அதுக்கு பிறகு கொடுத்து அதுக்கு பிறகுதான் வேலைகள் அற்புதம் செய்து ஆண்டுகளாக செய்ய வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை வேண்டும். நம்முடைய வார்த்தையில்தான், தேவனுடைய வார்த்தையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆதித்தின் வார்த்தை மாம்சமானார், மாம்சமானவர் ஆவியானார், ஆவியானவர் திரும்பவும் வார்த்தையாகத்தான் இருக்கிறார். நாம வார்த்தை என்பதே இந்த வெளிப்படுத்தல் 19 அந்த அதிகாரத்துக்குள்ள படிக்கிறோம். அதனால ஆண்டவரே, எனக்குள் இருந்து உடைய வார்த்தை வரட்டும், எனக்குள் இருந்து உடைய வார்த்தை பேசட்டும். Give me inspiration of thy word. எனக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிற வார்த்தை. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எனக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் வேண்டும். நான் பைபிளெல்லாம் படித்து முடிச்சுட்டாலும் ஒரு வார்த்தை எனக்குள்ள தாரும். அந்த வார்த்தையை கொண்டு நான் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் கடன் தொல்லைகள் அடியோடு ஒளியட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கட்டும், குடும்பத்தில் நல்லவர் நிறைவேறட்டும். எதை தெரிந்து கொள்வதென்று தெரியாத எந்த காரியங்களிலும் எங்கள் விருப்பங்கள் நீ தெரிந்திருக்கிறதை தாரும் என்று ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். என்ன சொல்லுவோமா? நான் படுத்து தூங்கிக்கிட்டே நான் கேட்கிற ஜெபத்தை நீ நேர்முழங்கால்னு ஜெபிக்கிட்டே சொல்லிட்டேன். சரி, பிள்ளைங்கன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ ஜெபிக்க, நான் கொஞ்சம் வெளியிட்டு சொல்லிட்டேன். அது ஃபேமிலி ப்ரேயர்னா ஃபேமிலி ப்ரேயர் தான், பர்சனல் ப்ரேயர்னா பர்சனல் ப்ரேயர் தான், சர்ச்சுக்குள்ள சர்ச்சு ப்ரேயர் தான். ஒன்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் உண்டாகும். உண்டாகும் எங்கிருந்து உண்டாகும்? பரலோகத்தின் பிதாவினால் உண்டாகும் என்றார். பரிசுத்தாவியானவர் போய், பரிசுத்தாவியானவர் மூலம் இயேசு கிட்ட போய், இயேசு பிதா கிட்ட சொல்லி, பிதா தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய காரியத்திலே வெற்றியை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Last one I want to conclude. Matthew chapter 18 verse 18 and 19, 20 also. Any தமிழ் படிங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. 2 பேராவது 3, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ. The Lord Jesus Christ want to give His presence. First, Lord Jesus Christ want to give His power. Second, Lord Jesus Christ want to give His prosperity. Third one, Lord Jesus Christ want to give His presence. Presence சொன்னாங்க. ஏன் முன்னால நீங்க இருக்கீங்க, என்னுடைய முன்னிலையில் நாங்கள் உங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறேன். நடுவில் இயேசு இருந்தால் இயேசுக்கு முன்னிலையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் விடுகு போல உருகி போகும். இந்த ஒரு காரியத்தை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏனெனில் அப்படின்னு சொல்லும்போது வல்லமை உங்களுக்கு வேண்டுமா, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமா, அதுக்கு இயேசு இருந்தாதான் அப்படிங்கிறது முக்கியம். கட்டப்பட ஓகே, நல்லா இருக்குது, பரவாயில்ல, எந்த காரியத்தை கேட்டாலும் ஒருமனப்பட்ட உண்டாகும், நல்லா இருக்குது. மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒயரிங் பண்ணி டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சுவிட்சு போட்டால் தான் வேலை செய்யும். தட் இஸ் ஜீசஸ். ஹி இஸ் ஜீசஸ். அவர் என்ன செய்யறாங்க? நாமத்தில். இதைத்தான் முதல்ல சொல்றதுக்கு உள்ள பாயிண்ட்டை நான் சொல்றேன். ஏனெனில் ரீசனபிள் சொல்றேன். என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர், நல்ல கவனம் முடிக்கிறேன், என்ன 2 அல்லது 3 பேர் இங்கே, wherever 2 or 3 gathered in my name, I am there in the midst அப்படிங்கிறார். நடுவில் இருக்கிறார். காணிக்கை பட்டி நடுவில் 2 பக்கத்தில் இருக்குது. அவர் நடுவில் காணிக்கை பட்டி இருக்கிற இடத்துல இருக்கார், நடுவில் இருக்கார். என்ன பயம்?
அப்பா அம்மா பிள்ளைங்க கூட வீட்டுக்கு நடுவில், 2 பேர் ரோட்டில் கூட ரோட்டுக்கு நடுவில், காட்டில் கூட காட்டுக்கு நடுவில், பாஸ்டர் விசுவாசிக்கு பாஸ்டர் விசுவாசிக்கு நடுவில், புருஷ மனைவிக்கு நடுவில், பிரதர்ஸுக்கு நடுவில், சிஸ்டர்ஸுக்கு நடுவில், வேற சொன்ன எங்கே கூடி இருக்கிறார்களோ அந்த கூடுற ஜபம் இருக்குதா? இன்னைக்கு சபையில் வருகிறதோடு சரின்னு இருந்ததுனால தான் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் சட்டத்தை கிட்டத்தை போட்டு ஒருத்தர் மூணு ஒருத்தர் பார்த்து ஜெபம், ஒருத்தர் மூணு ஒருத்தர் பார்த்து ஜெபம் வீட்டில் வச்சாரு. என்ன வீட்லேயும் இருக்கிற ஜெபம் சரியாக இருந்தால் சபையில் அது வரும், ஐக்கியம் வரும். ஆக வீட்டில் பைபிள் தூங்கினா சபைக்கு பைபிள் வரும், வீட்டில் பாட்டு புஸ்தகம்னா சபைக்கு பாட்டு புஸ்தகம் வரும், வீட்டில் கூடி ஜெபிச்சா சபையில் குடும்பம் ஒன்றா வரும். நானும் என் சபையாரும் ஒன்றாய் செய்வோன்னு பைபிளில் சொல்லலை, நானும் என் வீட்டாரும் செய்வோன்னு சொன்னார். ஆகவே சபையாக சேமிக்கிற அனுபவம் இருந்தும் வீட்டாராக சேமிக்காதனால கொரோனா வைரஸ் திட்டம் வந்தது, சட்டம் வந்தது. இப்போ என்ன செய்யணும்? தனிமையிலேயும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டானால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு தந்தரலாம்னு சொன்னார். இப்போ நான் இங்கே இருக்கிற இவங்களால வந்து கம்மிட்டு இருந்தா எதுக்கியா நீ வந்தேன்னு கேட்பீங்க. நானும் வந்து உங்களை வந்துக்கிட்டு நீங்கள் பாடு தூங்கிக்கிட்டு இருந்தா எதுக்கியா இங்கே வந்தீங்கன்னு கேட்போம். உங்களுக்கும் எனக்கும் முன்னையில் வேர்ட்ஸ் இருக்குது. வேர்ட் இஸ் காட், காட் வாஸ் வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. ஆகவே தேவன் என்று சொன்னாலே வார்த்தை தான். ஆகவே ஆதித்திரு வார்த்தை வார்த்தை தான் நமக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பாஸ்டரை பார்க்க வரல. நம்மளை ஒருத்தர் சந்தித்து சந்தோஷப்படுறது லாஸ்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து மை ஜீசஸ் இஸ் இன் அவர் மிட்ஸ்ட், அவர் நடுவில் இருக்கிறார். இதை கேட்ட உடனே பேதுரு கொஞ்சம் உஷாராயிட்டு, ஆஹா வல்லவர் விளங்குது, கவனிங்க, வல்லவர் விளங்குது, வரங்கள் கிடைக்குது, ஆசீர்வாதம் நடுவில் அவர் இருக்கிற இத்தனை சொல்றாருன்னு சொல்லிட்டு மெதுவாக இயேசுக்கு வந்து இயேசுவே என்னப்பா, என் ஒரு சகோதரன் இருக்கிறான், 12 பேர் ஒருத்தன், இந்த நேரம் பெரிய அறுவை கேஸு, உங்க என்ன செய்யலாம், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். இப்போ பார்க்காத குற்றம் செய்து போனா இல்லை, குற்றம் செய்து வந்தால் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு படிங்க. என் சகோதரன் கண்டினியூவா எப்போ பார்த்தாலும் புதுசாக அடிச்சுட்டு சாரிங்கிறார், மனைவி திட்டிட்டு சாரிங்கிறார், பிள்ளை வந்து இஷ்டத்துக்கு போயிட்டு வந்து சாரி மம்மி சாரி சொல்லுது, டாக்டரும் சொல்கிறான், நான் கூட சொல்கிறேன், போயாவது கோவப்பட வேண்டிய டென்ஷன் ஆக வேண்டிய தப்பு செய்ய வேண்டியது வேலைக்குப்பா வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த சாரிக்கே கொஞ்சம் சாரியே அழுதுரும் போடுறது, பயாக சாரி தான் செய்யணும். அப்படியே சொல்லு, இவ்வளோ பெரிய ஐ வில் கிவ் யூ பவர், ஐ வில் கிவ் யூ ப்ராஸ்பரிட்டி, ஐ வில் கிவ் யூ மை பிரசன்ஸ், 3 kinds of blessing is for you, waiting for you. சொன்ன உடனே இன்னைக்கு ரொம்ப டென்ஷன். ஆண்டவரே இப்போ பார்த்தாலும் குற்ற செய்தியே வா, திரும்ப டென்ஷன் பண்ணுறான், திரும்ப என் மனைவியை டென்ஷன் பண்ணுறான், திரும்ப என் புருஷன் டென்ஷன் பண்ணுறேன், திரும்ப வீட்டுக்கு பிள்ளைங்க டென்ஷன் பண்ணுது, பக்கத்தில் டென்ஷன் பண்ணுறாங்க. எத்தனை தான் வேற ஊர் உலகத்துக்கு கிடையாது. அவனுக்கு சரியாக சிவியர் ஸ்டெப் எடுத்து அவனுக்கு சரியான முடிவு வர வரைக்கும் விடக்கூடாது. அதுக்கு சில காரியங்களில் லீகலாக டச் பண்ணுறோம். அதுக்கு பொறுமையாக கற்று ஆலோசனை பொறுமை இருக்கிறோம். ஆனால் வித்தின் டிசைபிள்ஸ், வித்தின் பிலீவர்ஸ், வித்தின் அவர் சர்ச் காங்கிரிகேஷன், வித்தின் சைல்ட் ஆஃப் காட், அவருக்கு டிசிஷன் கேட்டார், மண்ணி எத்தனை மன்னிக்கணுமா? 7 490,000 மன்னிச்சாச்சு. இனி 491 டைவர்ஸ். நம்ம சொல்லியா எத்தனை தந்தாண்டி மன்னிக்கிறது உனக்கு? இயேசுநாதரே சொல்லிட்டாரு, 77,000 பண்ணி 70,000 பண்ணி 7 × 7 490, அது 491 ஆயிடுச்சு டைவர்ஸ். எடிட் பண்ணிடு, அப்படி அர்த்தம் இல்லை. 7 தரம்னு சொன்னால் 7 நாளில் பூமியை சிருஷ்டிப்பு முடித்தார். 7 நாளில் வந்து ஓய்ந்திருந்தார். 7 நாள் சுற்றி எரி வெடித்து விழுந்தது. 7 முறை பார்த்து உள்ளங்கையிடம் வேகம் வந்தது. 7 எக்காலம், இப்படிலாம் நிறைய இருக்கு. 7 என்பது பூரணம். அப்போ ஒரு பூரணம் என்றால் 7, பரிபூரணம் என்றால் 70. ஜெபிச்சா ஆண்டு சொல்லித்தருவார். 7ன்னா பூரணம், 10 7 பரிபூரணம். அப்போ என்னன்னா
அவன் சாகிற வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தால் மன்னின்ற அர்த்தம். யூதாஸ் நான்கு சாகிற வரைக்கும் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து தூக்கி போட்டா கூட அது வரைக்கும் சிநேகிதனேன்னு தான் சொன்னார். அது மாதிரி சில வேலைகளில் இந்த கேஸே இப்படித்தான் சொல்லி நாளமாக நடந்துக்கிட்டு மன்னிச்சிட வேண்டியதான தவிர அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டா எப்படி, நம்மளே ஒன்றுமில்லாமல் போயிட்டா எப்படி? அதெல்லாம் மன்னிப்புங்கிறது வேணும். அதுக்காக வேண்டி என்னவா சாரின்னு சொன்னால் சரியாக போச்சு, இஷ்டத்துக்கு பாஸ்டர் பேசல, சாரின்னு சொன்னால் சரியாக போச்சு அடி போடு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. மண்டபடி தைலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மண்டபடி வரும்போதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மன்னிப்புன்னு ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டே நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்கிறது இல்லை. மண்டபடி தைலம் எப்போது தானே போடுறோம். அதே மாதிரி பிரச்சனை வரும்பொழுது மன்னிக்கிற ஒரு மன்னிப்பை நான் பெற்றவன், மன்னிப்பை நான் பெற்றவன். ஆகையினாலே மன்னிக்கப்பட்டவனாகிய நான் எப்படி இல்லாமோ நான் இருந்தேனே, எனக்கு எவ்வளவோ மன்னிச்சாரு, அப்படி இருக்கும்போது நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஐ ஆம் சாரி, ஐ ஆம் வெரி சாரி. இந்த வார்த்தை இருந்தால் வீடு பொறுக்கணும். கண்டவளத்தில் கலப்புள்ள காரணம் என்ன, கைத்தை கொட்டி தங்குறது காரணம் என்ன, மருந்து சாப்பிட்டு திங்கிறது காரணம் என்ன, ஏசு இல்லாத வீடு காசு இருந்தும் சீரழியுது. மார்த்தா மரியாதை வீட்டில் காசு இல்லை, ஏசு இருந்தார். ஏமா சண்டை போடுற, அவர் நல்லவங்க தெரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் அவருக்கு கலங்காத. பிரச்சனை வீட்டுக்கு நடுவர் ஏசு இருந்ததுனால கண்டவளத்தில் தலையும் வரல, தூக்கில் தொங்கவும் இல்லை, விஷம் மருந்து திங்கவும் இல்லை. நல்லா அந்த குடும்பத்தில் பிற்காலத்தில் செத்தவங்க கூட உயிரோடு வச்சுட்டான். அதே மாதிரி காற்றும் கடலும் பயங்கரமாக கொந்தளிக்க போது இயேசு இருந்தபடியினால அந்த படகுக்கும் பாதுகாப்பு, பக்கத்தில் உள்ள படகுக்கும் பாதுகாப்பு அல்லவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து காக்க கடவர். God will bless you and keep you. ஆகையினால் உலகத்தில் பிளஸ்ஸிங் இருக்கிற சாத்தான் கொடுக்குறான், லெஸ்ஸிங்காக ஆக்கி விட்டுறான். ஆண்டவருக்கு பிளஸ்ஸிங்கை கொடுத்து கீப்பிங்கில் வச்சிருக்கிறாரு. நம்ம லாஃபிங்காக போய்கிட்டு இருக்கிறோம். அது என்ன சொல்லுவோம், கரங்களை தட்டி கருத்துறமே. The Lord will give you His presence. The Lord will give you power. Matthew chapter 18 verse 19, 18 verse 18. The Lord will give you prosperity. Matthew chapter 18 verse 19. The Lord will give you presence, give you His presence. Matthew chapter 18 verse 20. 18, 19, 20. இதை நீங்கள் மற்ற இடத்துல பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு வீட்டு கூட்டத்தில் பேசுங்க, வீட்டில் கூட்ட வச்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் பிரசங்கியாக மாறணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்களாக மாறணும், மற்றவங்க பிளஸிங்காக மாறணும். சபையில் அநேகருக்கு ஆசீர்வாதம் வாய்க்காக பயன்படணும். அதில் இந்த பொடியை வச்சிடணும். ஏன்னு கேட்டால் நல்லா சமையல் பண்ணி உப்பு போட்டாட்டி பிரியாணி வேஸ்ட்டு, உப்பு போட்டால் பிரியாணி டேஸ்ட்டு. அது மாதிரி God will give you power, prosperity, presence சொல்லி போட்டு அந்த மன்னிக்கிற மருந்து இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அன்பின் விருந்து இருக்காது. அன்பின் விருந்தாக நம்முடைய சபையின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இந்த அவசியப்பட்ட மருந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டு குடும்பம் எல்லாம் சபையில் அன்பின் விருந்தாக மாறுமையானார். பரலோகத்தில் போய் நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலையில் பொருந்தும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த செய்திக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. நாம் நல்ல எடுத்திருப்போம். தேவனை துதித்திடுவோம், சபையின் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையின் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை
ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. நன்றியான ஓய்வு நாளிலே ராஜா இந்த வார்த்தைகளை தியானிக்க அப்பா நீங்கள் கொடுத்த மகாபலி கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் பெயரெடுக்கிற சுவாமி. அப்பா இந்த அருமையான இந்த காலை வேளையில அப்பா பாடல்களை பாடவும் அதுவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அதுவே கர்த்தாவே சுவாமி வசனங்களை தியானித்து அது எப்படி நாங்கள் அதுவே அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்ட தேவன் எங்களுக்கு திருப்ப செய்கிறியா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் அதுவே கர்த்தாவே நாங்கள் வீடு பூமியிலே கட்டிக்கிறோம், பரலோகத்தில் கட்டப்படும் பூமியிலே வீடு கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் சொன்ன வசனங்கள் படி ராஜா அப்பா நாங்கள் அதுவே கர்த்தாவே சாத்தானின் கட்டுகளை நாங்கள் அதுவே கர்த்தாவே அதுவே இந்த பூமியில் அதை கட்ட அதுவே மனிதர்கள் போட்டிருக்கிற அந்த கட்டுகளை மனிதர் மீது போன்ற அந்த கட்டுகளை சாத்தான் போன்ற கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கத்தக்கதாக எங்களுடைய அதுவே ஜபங்கள் அதுவே கர்த்தாவே சுவாமி ஒரு அதுவே கர்த்தாவே ஒரு எழுச்சியுள்ள ஒரு ஜபமாக செய்து அதுவே ஒரு சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற தேவனை திரும்ப செய்து சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நன்றியோடு சோதரிக்கிற சுவாமி ஆக்கத்தாவே ஒருவரப்பட்ட நாமங்களை புதிதாக மத்தி வருவேன் சொல்ல தேவன் எங்களுடைய அதுவே நாங்கள் ஒருவரப்பட்டு சொல்லிக்கிற ஜபத்தையும் நீங்கள் கேட்டு அதன்படி செய்ய போகிற அந்த ஒரு வசனத்தை நாங்கள் அதுவே மனதில் பதிய வைத்து அதுவே குடும்பங்களை நாங்கள் சேர்ந்து ஜபித்து அதுவே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அதுவே இந்த தாமே எங்களுக்கு திரும்ப செய்ய சுவாமி தேவையில்லாம் நீங்கள் சந்திக்கிற தேவராஜுடைய அருமையான அதுவே இந்த காலை வேலையில கர்த்தரை உங்களுக்கு இப்படிமாக கொண்ட ஒவ்வொருவரும் கொண்ட சுகம் பெற ஜீவனுக்கு நன்றி ராஜா. இந்த பொருளாதார கொலையிலோ நேரத்திலும் கர்த்தரை எங்களை இப்படிமாக சுகத்தோடு விளக்கம் ஜீவனோடு வைத்திருக்கிறீர்கள். அந்த கொலையில முற்றிலுமாக மறைந்து போவதற்காக தேவன் திரும்ப செய்ய சுவாமி. அதுவே எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷனோடு இங்கே வந்து ஆராதிக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போயிட்டு அதுவே பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு புத்தி பயன்படுகிற ஒவ்வொருவரும் இந்த கண்டுகிற ஆலயத்தில் ஆராதனை செய்யத்தக்கதான ஒரு பெரிய எழுப்புதலை ஆளுவே தந்தாவே கொடுத்து ஆசிர்வதிகள் வச்சிருக்கிற வந்த ஒவ்வொருவரையும் அதுவே தந்தாவே வராமல் வீட்டில் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழுவே பத்திரமாய் பாதுகாப்பு சுவாமி வேதத்தை எங்கள் வசனத்தை அழுவதை கொடுத்த எங்களுடைய காரணத்தாகவும் குடும்பத்துக்காகவும் செபிக்கிற வந்த ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வதிகள் வச்சிருக்கிறோம். காத்துக்கொள்ள வழி நடத்துகிற ஆசிர்வதிகள் கடப்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தர்கள் ஆண்டவர்கள் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறவர்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் போன அறிவு என்னன்னு கேட்டால் சபையின் போதகருடைய சொல்ல கேளாமல் போனனே அது சபை போதனை, அது சபையில் வந்து சொல்லு. ரெண்டாவது தகப்பனுடைய போதகத்தை தந்தால் தாயின் தகப்பனை தந்தால் அது வீட்டு போதனை. அதுக்கு பிறகு ஒருவரும் போதிக்க வேண்டாம், பரிசுத்தாவியை உங்களுக்கு போதிப்பார் உணர்த்துவார்கள். தனிப்பட்ட பிரயாணத்தில் ஒவ்வொரு வாலிபரோடையும் கணிகையோடையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய போதனை 3 விதமான போதனை இருக்கு. ஒன்று வந்து போதகருடைய சொல்லை கேளாமல் போனேன் சபை போதனை. ரெண்டாவது தகப்பனுடைய போதகத்தை தந்தால் தாயினுடைய கற்பனை வைக்கும், இது வந்து குடும்ப போதனை. மூணாவது ஒருவரும் போதிக்க வேண்டாம், ஆவியானவரை போதிப்பார்னா போதிச்சதை கேட்டது நினைப்பூட்டி ஆண்டு நடத்துறது. அதனால சண்டே ஸ்கூல் இல்லாத காலம் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சரியாக தாயானவர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து அந்த சண்டே ஸ்கூல் பகுதியை நிறைவேற்றிய 10 ஸ்கூலில் வர முடியல. வயசானவர்களுக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு அதை சொல்லி எடுத்து அந்த அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நீங்கள் பால்படி செய்திகளை வீடுகள் ஆத்மாக்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி சபையில் சொல்லப்படுகளை பயன்படுத்தி அந்த உங்கள் சாட்சியம் அனுபவங்களை சொல்லி ஆத்மாக்களை ஆசீர்வதிக்க நாம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் எல்லோருமே பரலோகம் போகணும். அதனால் நமக்கு கிடைத்த இந்த ஐக்கியத்தில் பெரியவர்களுக்கு நீங்கள் பயனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எடுத்து மறுபடியும் கேட்க சொல்கிறது. பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருக்கணும். சண்டே ஸ்கூல் நீங்கள் செய்ததில் கர்த்தர் நம்மை குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வருகை காயப்படுத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்நியோன்ய ஐக்கியம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you.